Media's put news about me, தலைமறைவு, வலைவீச்சு. I mean, all these words were so scary. And so too harsh also. And very harsh, very untrue. நீ போட்டுட்டு போயிடுவ. நைட் நான் தானே தூங்கணும். Choose your friends wisely பாங்கல்ல. ரொம்ப பெரிய பாடம். Why you not verifying? Why can't you ask my side? Yeah. Still today nobody's asked my side. Why? BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Cross Control, Coimbatore. இது சொன்னா நீங்க கொஞ்சம் நம்ப முடியாது. நான் 12th படிக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் எனக்கு கொஞ்சுவான். அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருப்பான், நான் 12th இருப்பேன். எனக்கு முத்தம் கொடுத்தா எழுப்புவான், எனக்கு கொஞ்சுவான், எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். Oh my god. சேர்ந்தா ஓவர் கொஞ்சல் எல்லாம் வில்லன்ஸ். Actually it is him that wanted to be an actor. It is Vishnu who wanted to be an actor. Oh. Nile. எனக்கு எக்ஸ்ட்ராடினரி தோல்விகள், எக்ஸ்ட்ராடினரி சோகங்கள் வரும்போது நான் ஸ்டுடியோ போயிடுவேன். யுவன் சார் ஸ்டுடியோக்கு. ஓகே. அங்கேயே தான் இருப்பேன். அந்த சவுண்ட், அந்த ஒரு மியூசிக் ஆம்பியன்ஸ்லையும் அந்த ஒரு அட்மாஸ்பியர்லேயே தான் இருப்பேன். யுவன் பிளேட் a very big role in my life. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஒரு தரத்துலையும் படம் பார்க்காது, என் படம் சுத்தமாக பார்க்காது. யுவனை என் பர்த்டேக்கு ஒரு வாட்டி வந்தாருங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இவனுக்கு அவரை பார்த்து what do you do ன்னு கேட்குறாங்க. யுவனை பார்த்து so what do you do? அவர் இல்லை, உங்களுக்கு யார் வந்து கதை சொல்லுவா? So I was waiting, hoping யாராவது கதை சொல்லுவாங்க. நிறைய படங்கள் வந்து மிஸ் ஆச்சு. அரண்யகாண்டம் கே குமாராஜா wanted me and I said டே எனக்குலாம் கதை சொல்லாத குமார், நான்லாம் என் படம் ஓடல இருந்து, நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன். குமார சொல்ல சொன்னியும் இல்லை, நீ பண்ணா நல்லா இருக்கும் ராஜா அப்படின்னு குமார் said. Very sweet of it. But then it didn't work out because the producer didn't want me. நீங்க நம்பிட்டு இருந்த விஷயம், the hope in your life is now கலகு and it pretty much did so well. So ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் it is அது பாட்டெல்லாம் வந்து is one magic. நான் நேராக போய் யுவன் காலில் வந்துட்டேன். ஒரே ஒரு கதை எனக்காக பண்ணுங்க சார். இல்லை சார் நான் பண்ணுறேன்ட்டார். நான் இந்த படத்தை இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு நிறைய ஃபேமஸ் டைரக்டர்ஸ் அப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இந்த கதையை சொல்லும்போது, இது டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கேடா, இதெல்லாம் பண்ணாதரா, ஏற்கனவே நீ வந்து 2 படம் ஓடல, இது பண்ணாதன்னு சொன்ன பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அது பேர் சொல்ல முடியாது, இன்னும் இருக்காங்க. நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, சினிமாவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தாங்க என்கிட்ட இருக்கு. பொறுமையாக இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம். ஒரு வாட்டி நான் லவ் பண்ணும்போதும் கல்யாணம் பண்ணிக்கலான்றதா லவ் பண்ணுறோம். ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி அது வேற மாதிரி போய் முடியுது, எங்கேயோ செட் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பீட்சா சாப்பிடணும்னு, பீட்சா சாப்பிட்டா அழகா இருக்கேன்னு சொல்ற நம்மளே பீட்சாவா சாப்பிட்றியே. So somewhere it didn't work out with a bit in all my relationships. So my current wife is my ex-girlfriend's friend. I'm going to have a baby. Okay. But all my friends' kids are finishing college. உங்களுக்கு புரியுது எவ்வளவு கடுப்பா இருக்கும். விடாமுயற்சி விஸ்வரூபம். உங்களோட அண்ணா கூட ஒரு பாட்காஸ்ட் நான் பண்ணியிருக்கேன், நான் பார்த்தேன். எஸ், அவ்வளோ ஒரு எனர்ஜி அண்ட் ஸ்பிரிட்டோட செம்ம அழகா, ரொம்ப அந்த என்டையர் கான்வர்சேஷன் வாஸ் ஆக்சுவலி டாக்ட் அபவுட் ஃபார் ஒரு கொஞ்ச நாள் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மே. ஸோ அவ்வளோ ஒரு நல்ல கான்வர்சேஷன் இருந்தது. அதே மாதிரி இதுவும் இருக்க போது அண்ணன் இல்லையா, கொஞ்சம் நீங்கள் பேச ஆரம்பிச்சு அந்த மாதிரி தான் இருக்கும் போல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பீக் வருது, அந்த வாய்ஸ்லேயே பிடிக்குது அந்த எனர்ஜி. பட் யா, ஸோ சின்ன வயசுலேருந்தே ஐ திங்க் சம்வேர் அது அதர் உங்களுக்கு அந்த சினிமாக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்திருக்கு. சின்ன குழந்தையிலேருந்தே நீங்களும் அண்ணாவும் சேர்ந்து அஞ்சலி படத்தில் அந்த குழந்தைங்க இதில் வருவீங்க. அண்ட் இருவர் இதில் யூ ஹேட் ஒன் திங் டு டூ. அப்புறம் தளபதி படத்தில் வந்து ரஜினி சாரோட சின்ன குழந்தை வெர்ஷனாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ சம்வேர் வந்து ஒரு சினிமாக்குள்ள இருக்க ஈர்ப்பு வந்து knowingly or unknowingly you had that. Right. Yes. Correct, okay. Correct. So அது உங்களுக்கு எப்படி இருந்தது? பிகாஸ் ஆஸ் அ ஒரு க்ரோன் அப் அடல்ட்டாக ஒரு பெரிய ஃபேஷன் இருக்கிற ஒரு 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 கிளாமர் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும், நமக்கான சில அவேர்னஸ்லாம் இருக்கும். யூ வில் ட்ரீட் யுவர் செல்ஃப் டிஃப்ரெண்ட்லி. பட் ஒரு குழந்தையாக இருக்கிறப்போ அது எப்படி இருந்தது? படத்தில் நடிக்க போகிறோம், அதுவும் எப்படிப்பட்ட லெஜெண்ட் டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண போகிறோம், அதெல்லாம் அந்த நேரத்தில் தெரியவே தெரியாது. ஹவ் வாஸ் இட் இனிஷியலி வென் இட் வாஸ் ஒரு சைல்ட்ஹுட்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றப்போ எப்படி இருந்தது? ஓகே, சைல்ட்ஹுட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஸ்கூலுக்கு போக தேவையில்ல. ஓகே, 6 months நாங்கள் அஞ்சலி பண்ணப்போ ஸ்கூலுக்கே போகல. 6 months. ஓகே. ஸோ 3 months சம்மர் ஹாலிடேஸ் சொல்லி தான் எனக்கு கூப்பிட்டு போனாங்க. ஓகே, அதுக்கப்புறம் 6 months. ஸோ 3 + 6 9 months we were
ஹேவிங் ஃபன் இன் வீனஸ் காலனி. அப்போது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அட்டென்ஷன், த மியர் அட்டென்ஷன். நம்ம ஸ்கூலில் வந்து நான் இதை படுறா ஸ்கூலுக்குள்ளேயே இவன் அஞ்சில் நடித்தவன், இவன் அவன் சொல்லி நான் இருப்பேன், எங்கள் அண்ணன் இருப்பான். ஸோ நிறைய பேர் இருக்கிறதால அது சின்ன ஒரு பந்தா தான். பந்தா நம்பர் 1, ஸ்கூல் போத்தவரை நம்பர் 2 இதுதான். தென் ஃபியூ அடிஷ்னல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுதானே. உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி தளபதியில் ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட்டிங் ஃபார் சர்டன் கிளைமேட் இன் ஊட்டி. அது வரல. ஸோ மணி சார் என்னை கூப்பிட்டு அது நான் பண்ணலடா, ஒரே ஷார்ட் தான் பண்ணுறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டாரு. ஸோ அதை நான் ஆக்சுவலி பண்ணல. ஆமாம், அது நான் லைக் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் பண்ணிட்டோம். ஓகே. அப்புறம் அந்த கேரக்டரை ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ஷாட், சில்வர் ஷாட் மட்டும் வச்சு ஒரு வந்து ஒரு லேடி வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசுவாங்க, அதோடு முடிச்சிட்டாங்க. அதுக்கு எதுக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டார் சார் மணி சார். அது போச்சு. தெரியாத விஷயம் வந்து திருப்பியும் என்ன சார் வந்து அதுக்கப்புறம் இருவர் பண்ணும்போது டெரரிஸ்ட் பண்ணோம். சந்தோஷ் சிவன் சார் ஒரு படம் டைரக்ட் பண்ணார் டெரரிஸ்ட் அப்படின்னு. அதில் நான் தான் டெரரிஸ்ட், எங்கள் அண்ணனும் டெரரிஸ்ட், எங்கள் அண்ணியும் டெரரிஸ்ட். ஸோ நாங்கள் எல்லாருமே அதில் இருப்போம். ஓகே. நாங்கள் மட்டும் இல்லை, அவர் சந்தோஷ் சார் வந்து கால் யூர் ஃப்ரெண்ட்ஸ் மேன் அப்படின்னாரு. how many ever you call அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ராயல் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு 10 பேர் கூட்டி போயிட்டேன் ஷூட்டிங்க்கு. ஒரு ஷாட்டில் வந்து சோல்ஜராக இருப்பான், இன்னொரு ஷாட்டில் டெரரிஸ்டாக இருப்பான். அதில் எல்லாரும் பேரும் வரும் அதில். ஸோ அது வந்தது. அப்புறம் கண்ணத்தி முத்துமிட்டல் கூப்பிட்டார் சார் என்ன. ஓகே. அது கூப்பிட்டப்போ நான் போனேன். நான் போய் பார்க்கும்போது என்னை இப்படி பார்த்துட்டு என்னை இப்படி இடிச்சார். கோ லூஸ் சம் வெயிட் அப்படின்னாரு. அப்படியே வந்துட்டேன். அதுக்கு எது கூப்பிட்டாருன்னா, அந்த சூசைட் பாம்பர் ஒருத்தர் இருப்பார் வீல் சேரில் ஒருத்தர், ஓகே, ஒரு ஸ்ரீலங்கன், அது கூப்பிட்டுருந்தார். அது முடிச்சதுக்கு அப்புறமா உதயா விஜயநபுரம் அழகன் பெருமாள் சார் டைரக்டர். அவர் வந்து மணி சாருடைய இது இல்லையா. ஸோ நான் ஹைதராபாத் போயிட்டு இருந்தேன். அப்போது கிருஷ்ணா கூப்பிடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் ஹைதராபாத் போனேன், வெக்கேஷன் இருக்குன்னு. ஏன் நான் கூப்பிட்டா வரமாட்டானாமா அப்படின்னு திட்டிருக்காரு. இப்படி திட்டாலாம் போயிடணும் இல்லை. ஸோ நான் போயிட்டேன். அங்கே நான் போனதுக்கு ரீசனே ஐ மீன் அங்கே போயிட்டு சிம்மன் மேம் இருந்தாங்க, விஜயனா இருந்தார், லைக் திஸ் ஆல் பீப்புள் ஐ லவ். ஸோ ஐ ஹேட் ஃபன். நீங்கள் தேடினீங்கன்னா நான் கிடைப்பேன். ஓகே. இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் நான் போய் தேட போகிறேன். ஓகே. ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் நிறைய இருந்திருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியாதது கூட நிறைய உங்களுக்காக இருந்திருக்கு. பட் பெரிய ஆளுங்க கூட, ஜாம்வான்கள் கூட, சரி மணி சார் கூட அப்போ யூ வர் குவைட் வெரி க்ளோஸ் அஸ் அ சைல்டு இட்ஸ் செல்ஃப். ஆமாம், இட் வாஸ் ஸோ மச் ஃபன். அப்போ எனக்கு தெரியாது மணிரத்னம். நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு நீங்கள் வந்து ஃப்ரூட்டி கொடுத்தா, பர்பன் பிஸ்கட் கொடுத்தா நான் போய் உட்காந்துருவேன். எனக்கு அதான் கொடுப்பாங்க. சார் வந்து மத்தியானமே கேட்டுருவார், வாட் 38 பேர் இருப்போம், ஒருத்தருக்கிட்ட என்ன வேணும் கேட்பார் சாப்பிட. ஸோ இட் வாஸ் தட் நைஸ். ஸோ காலைல போனால் வி லுக் ஃபார்வர்ட் டு லஞ்ச். அவ்வளோதான், நிஜமாக ஸோ மச் ஃபன். அப்சல்யூட்லி. அதுக்கப்புறம் வந்து இருவர் ஷூட்டிங் போவோம் இல்லையா, 3:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க எங்கள் எல்லாரையும். காலையில 3:30 மணிக்கு எழுப்பிடுவாங்க எங்கள் எல்லாரையும். ரெடி பண்ணிட்டு 4 மணிக்கு வண்டி ஏறிடணும், 4:45 காலம் ஏறிடணும். வண்டி ஏறும்போது எங்கள் கூட வசந்த் சார் இருந்தார். எனக்கு அப்போ தெரியாது இது வசந்த் சார்ன்னு. யூ நோ வாட் ஐ மீன். வசந்த் சார் கூடியே வருவார், கூடியே போவார், எங்கள் வண்டியில் தான் வருவார். ஸோ we worked with great people without knowing their greatness. Yes. Which I think is very nice at a young age. ஆமாம். இன்னும் நீங்கள் வந்து அந்த ஒரு மேசிவ்னஸ் இதை ஃபீல் பண்ணலன்னா இன்னும் க்ளோஸாக இருப்பீங்க. இன்னும் நீங்கள் ஜாலியாக வந்து அவங்க நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம். பட் உங்களுக்கு இந்த டிரான்சிஷன் இருக்கு. குழந்தையா வந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் தென் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு டீனேஜ் அந்த டைம்லேயும் யூ ஹேட் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு மீட்ல. அப்போது அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்தது? சார் உங்களை ட்ரீட் பண்ண விதமோ இல்லை நீங்கள் அவரை பார்க்குற விதம், டிட் இட் சேஞ்ச் ஆர் வாஸ் இட் தி சேம்? It was all the same. I was a little bit of confusion was there. In terms of இப்போ நான் அவரை என்னன்னு கூப்பிடணும், சின்னப்போ அங்கிள்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். ரைட், கரெக்ட். நவ் இட் வாஸ் மணி அங்கிள், இட் வாஸ் ரேவதி ஆண்டி, இட் வாஸ் பிரபு அங்கிள், they're all there, right? ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் when you meet them, what do I call them? Uncle or sir? ஸோ அந்த டைலமா ஒன்று இருந்துச்சு. what do I call now that I know who you are? நான் அங்கிள்னு சொல்லவா சார்னு சொல்லவா? that was a transition. அதுதான் உங்களுடைய பெரிய இதுவாகவே இருந்துச்சு. ஓகே, என்ன கூப்பிடுறது, அவ்வளோதான். I mean, otherwise they were all very nice people. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருப்பாரு மணி சார். நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் 3:30 மணிக்கு ஏஞ்சி நாங்கள் 4:15 மணிக்கு போனால் அவர் 4:15 மணிக்கு உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருப்பார். ஸோ இஸ் தேர் பிஃபோர் அஸ். The dedication and ஒரு is a legend for a reason. Yeah.
சின்ன வயசில் அகேன் அபவுட் யோர் சைல்ட்ஹுட் நான் சொல்கிறேன், ஏன்னா உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்குமான ஒரு அழகான ஒரு ஃபேஸ் அது. வாண்டு அண்ணா வந்து ஒரு துரு பர்சன், ஹீஸ் டன் லாட் ஆஃப் திங்ஸ் வித் யூ, நீங்கள் பார்ட்னர்ஸ் இன் கிரைம்ன்றதால அவர் சொல்லியிருக்காரு. பட் அவரை பற்றி உங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் நாங்கள் உங்ககிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வாட் வாஸ் யோர் சைல்ட்ஹுட் ஆஸ் siblings together? We would hurt each other. We would fight a lot. லிட்டில் ஃபைட், லிட்டில் ஃபிசிக்கல் ஃபிஸ்ட் ஃபைட். எனக்கு இன்னும் கூட நிறைய அடி இருக்கு என் காலில். எக்கச்சக்கமான there was this one incident. I don't know if you can say this. அவன் is a huge Jackie Chan fan. ஓகே. ஸோ பட் அவன் பைத்தியம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்கள் அப்பாவோட சிஸ்டர் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி. we are together. இப்போ என்ன ஆயிடுச்சு, சண்டை விளையாடும் போது அவன் என்ன பண்ணிட்டான், கத்தி எடுத்துட்டு வந்தான் கிச்சன்லேருந்து. கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு they call me Raja at home. So I call him Vicky. So we call him Vicky. So he said, Raja, I will stab you, you protect yourself. தான் சொல்லியிருந்தான். சரி ஓகே. சின்ன வயசுல 6ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், 6 5 சம்திங் இல்லை. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், இப்படி வந்துட்டான். நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சவொடனே இழுத்துட்டான் கத்தியை. ஸோ ஐ ஸ்டில் ஹேவ் தட் மார்க் ஹியர். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த விரல் வந்து துண்டா இட் ஸ்டார்டட் ஃபாலிங் ஆஃப். ரைட். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி டக்குன்னு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, பாபா ராஜாஸ் ஃபிங்கர் இஸ் ஃபாலன் அப்படின்ட்டு இருக்கான் போல இருக்கு. நான் பிடிச்சிக்கிட்டேன். ஐ மீன் இட் வாஸ் ஆக்சுவலி பேர்லி சர்வைவிங் ஆன் த போன். இந்த மாதிரி நிறைய நடக்குது. இது ஒன்று தான், இது மாதிரி நிறைய இருக்குது. ஐயோ. அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி நிறைய சேட்டைகள். வி லிட்டரலி ஃபைட் லைக் ஃபிஸ்ட் ஃபைட்ஸ். Wow, your parents must have had a tough time. The worst time my mom had. வீட்டில் இருந்தால் கரண்டி வளையம் அடி பின்னிடுவாங்க. அவ்வளோ தப்பு பண்ணீங்க, எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணிருக்கிறது. எங்கள் அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்தார் வச்சுக்கோங்களேன், இஸ் டு ட்ராவல் அ லாட். ஃபஸ்ட்டு பயம் என்னென்னா என் மேலே தான் பயம். ஏன்னா அவன் உடச்சிட போகிறான் ஜாக்கிரதைன்ட்டு. சரி ஓகே, என்னத்தை உடைக்கிறது, ஒனிடா டிவி வாங்கினார் எங்கள் அப்பா. ஒனிடா அந்த இப்படி இப்படி இழுத்தா ஒரு இது வரும் கீழே, அதுக்குள்ள தான் பட்டன்ஸ் இருக்கும். அது க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. கரெக்டாக. ஸோ நான் தர பட்டனை காணும் இந்த டிவியில், எங்கடா பட்டனை காணும்னு சொல்லிட்டு இப்படி இழுக்கும்போது கையோட வந்துருச்சு. அந்த முடியால அந்த டோட்டல் அந்த ஃபைலோட வந்துருச்சு. வரலையான்னு இப்படி இழுத்தா கையோட வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஒரு செம்மடி வாங்கினேன். அப்புறம் சிங்கப்பூர் வந்து ஒரு கிளாக் வாங்கிட்டு வந்தார் எங்கள் அப்பா. அங்கே மாட்டி சொன்னார், எங்கே இருந்தது ராஜா, யூ வில் நாட் ப்ளே இன் த ஹவுஸ். ஏன் ஓகே போயிட்டார். நான் என்ன பண்ணேன், அந்த கிளாக்கு பக்கத்துலேயே பால் அடிச்சிட்டு இருந்தேன். ஐயோ. என்னன்னா அது 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 டேலண்டான், அதாவது அடிக்கக்கூடாதான். அடித்தா தோத்துட்டாங்க. பாயிண்ட். அது அடித்து கரெக்டாக அது மேலே அடித்து அது கீழே வந்து அது உடஞ்சிடுச்சு. ஓகே, இப்போது அதுக்கும் சிரிப்பு அடிபடும் இல்லையா? ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்கள் அப்பா வரும்போதே அடிக்கிறது முன்னாடி அழுதுருவேன். திட்டுவார், பார் அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுகுறான் பார். அதனால அடிக்காமல இல்லை, எங்கள் அப்பா வெளுத்து கட்டுவார். அதான் அப்படி வேலைகள் பண்ணியிருக்கீங்க. எது பண்ணாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் பண்ணுறோம். உங்ககிட்ட ஏதாவது பண்ண வேணாம் சொன்னாங்க, பண்ணுவீங்களா? ஐ திங்க் ஐ வாஸ் லிட்டில் ஒபீடியன்ட். ஐ ஹேட் அ யங்கர் பிரதர். அவன் தான் ரொம்ப வாலு. ஓகே சார், இங்கே ரெண்டு பேருமே கொஞ்சம் வாலு தான். பாவம். ஓகே, அட் வாட் பாயிண்ட், லைக் இப்போ என்னதான் பிரதர்ஸ் ஒரு சிப்ளிங்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு பயங்கர டாம் அண்ட் ஜெர்ரி இருந்தாலும் அட் ஒன் பாயிண்ட் அது பை நேச்சர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்ததா இல்லை? we were very close. Okay, here's the thing. இது சொன்னால் நீங்கள் கொஞ்சம் நம்ப முடியாது. ஓகே, நான் 12th படிக்கிற வரைக்கும் எங்கள் அண்ணன் எனக்கு கொஞ்சுவான். அவன் ஃபஸ்ட் இயரில் இருப்பான், நான் 12th இருப்பேன். எனக்கு முத்தம் கொடுத்தா எழுப்புவான், எனக்கு கொஞ்சுவான், எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். So that's how much affectionate he has also. Okay. இவே லைக் சேர்ந்தா ஓவர் கொஞ்சல், இதெல்லாம் வில்லன்ஸ் அடிச்சு அதாவது என்னென்னா அவன் அடிக்க வருவான், நான் தான் சொல்லிடுவேன். ஓகே, he thinks my words are sharper. Okay. ஸோ அவன் சொல்லுவான், look at the way he's talking, why I know he gets triggered. Okay. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு அவன் எதாவது எடுத்து வந்துடுவான் ஓட அடிக்க. நான் போய் எங்கள் அம்மா பின்னாடி ஒழிஞ்சிப்பேன். அப்போது வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பறக்கும் வீட்டில். எங்கள் அம்மாவுக்கு எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதா என்னடா பேசுகிறாங்க இவனுக்கு ரெண்டு பேரும் கேட்க. எல்லாம் முடிச்சுட்டு உட்காரும்போது எங்கள் அம்மா, ராஜா ஐ டென்ட் நோ தேர் வர் சோ மெனி வேர்ட்ஸ், என்னடா இப்படி பேசுகிறீங்க, நான் ஊரில் தெரிஞ்சா நான் அவனை எப்படியா வளர்த்தான்னு கேட்பேன். அந்த ரேஞ்சுக்கு சரியா. Wow. So it's a fun childhood. Absolutely. Very nice. And Appa was a producer in the film industry. Not really, but go ahead with your Did he கொஞ்சம் படங்கள் பண்ணியிருக்காங்க?
No, அந்த ஜேர்னியே வேற மாதிரி. ஸோ ஹி பிகேம் அ ப்ரொடியூசர் ஃபார் மை பிரதர். ஓ இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ வாட் அப்பா வந்து ஆக்சுவலி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்போலாம்? வாட் இஸ் So long story short, யா my father ran away from home, joined the Navy, came back, married my mother, ஓகே and then BHEL I became a peon because he didn't have money to take care of us. So he became a peon. From there he went to Andhra, became the number one lemon merchant. Came back to India, came back to Chennai. ஏன்னா எஜுகேஷன் வந்து இந்த கிராமத்தில் இருந்தால் எஜுகேஷன் இருக்காதுன்னு சொல்லி எங்கள் அத்தை சொன்னாங்க. ஸோ அந்த லெமன் பிஸ்னஸை வித்துட்டார் ஆந்திராவில். ஓ வித்துட்டு எங்களுக்காக சென்னைக்கு வந்துட்டார். ஸோ ஆந்திராவில் தேஷ்டு காலம் நிம்மக்காயில் நாயுடு. நிம்மக்காயில் நாயுடுனா லெமன், யா, பிகாஸ் ஹி வாஸ் தட் பிக் இன் லெமன் பிஸ்னஸ். ஓகே வந்துட்டார். இங்கே வந்து ஹி ஸ்டார்டட் சீ ஃபுட். ஓகே he made some, he lost some. அதுக்கப்புறம் rice, made some, lost some. Then cashew, made some, lost some. He got cheated. Cashewல பெரிய அவர் ஆஃப்ரிக்காவில் கன்சைன்மெண்ட் லோட் பண்ணும்போது இங்கே ஆத்தர் சிக்னேட்டரியை மாற்றி மொத்தம் காசையும் அடிச்சுட்டு போயிட்டான் அவர் பார்ட்னர். ஸோ he lost all the money. இப்படி தான் அவரோட ஜேர்னி. He's always tried to do something for us. Okay. Become something for us. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து அருந்து மரியாதை ஸ்கிரிப்ட் no one was believing in it. as in என்னடா இது அப்பா என்னை பற்றி இருக்காது, எவன்டா பண்ணுவான். ஸோ ஹீ ட்ரைட் மெனி பிளேசஸ். எங்கள் அப்பா சொன்னே நான் பண்ணுறேன் வாடான்ட்டு ஹி பிகேம் அ ப்ரொடியூசர். ஓ ஓகே, ஸோ பையனுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக he just came into the that's how he became. ஓகே வா ஓகே. And then he loved the job and he stayed. சரி ஓகே. இப்போ அண்ணா வந்து சினிமாக்குள்ளே வந்தாச்சு. we know his story. he was quite doing a lot of works. அப்படியே பேரலாக பயங்கரமான ஒரு பேர் வந்து இப்போ இன்னைக்கு இஸ் in a very great position. உங்களுக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? லைக் அண்ணா பண்ணுறாங்கன்றப்போ நீங்கள் கூடவே இருந்ததுனால சினிமா வந்துச்சா, ஆசை வந்துச்சா, இல்லை were you really passionate முன்னாடியே that you wanted to become an actor அப்படின்ற மாதிரியா? Actually, it was him that wanted to be an actor. It is Vishnu who wanted to be an actor. Oh. நான் இல்லை. I wanted to become, I wanted to do my MBA. I wanted to become a successful businessman. எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கள் அப்பா பார்த்து ஓகே, நல்ல பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் பண்ணோம், வேர்ல்டு ட்ராவல் பண்ணோம் அன்று ரொம்ப ஆசை. ஸோ he joined gymnastics. I didn't join gymnastics because he wanted to be an actor, right? Okay. So and he's a great actor. I don't know why he's not. நான் கேட்டேன், நிறைய வாட்டி கேட்டுட்டேன். He didn't do it. My journey was different. நான் வந்து 12th படித்து முடித்தேன், காலேஜ் படித்தேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து அமெரிக்கா போச்சு. நான் அவர் பின்னாடி அமெரிக்காவுக்கு போயிட்டேன். ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. அவள் வந்து போயிட்டானா அமெரிக்காவுக்கு போயிட்டான். நான் 2 பேரும் எக்ஸாம் எழுதினோம், நான் ஃபெயில் ஆகிட்டேன், அவள் பாஸ் ஆகிட்டா. ஸோ அவள் போயிட்டா நான் இங்கே இருக்க முடியும், வாழ்க்கையே முடிஞ்சு போன ஃபீல் வந்துருச்சு எனக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் திருப்பி எக்ஸாம் எழுதி ஐ ஜாயின்ட் ஹர் அண்ட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அதுக்கப்புறம் அங்கே எப்படியும் எது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த MBA பண்ணிவிடுவோமே அப்படின்னு ஐ ஃபினிஷ் மை MBA. அதுக்கப்புறம் ஒர்க் தென் ஐ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். எனக்கு பிடிக்கல. சி டே இன் அண்ட் டே அவுட். அப்படின்னா லாங் ஸ்டோரி ஷார்ட், இஃப் யூ டோன்ட் லைக் டு வேக் அப் to what you're doing, then there's no point, going to bed, Yeah, it makes so much sense. யோசிச்சு பார்த்தா நாளைக்கு காலையில் இந்த வேலை இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு தூங்கினா there's no point in doing the work. There's no point. So that's what happened to me. எனக்கு ஏஞ்ச உடனே அதே வேலை, அதே same thing. I was selling software. Cold calls, sell software, take meetings. Cold calls, I used to make 150 calls a day just to sell softwares. பிடிக்கல, போர் அடிச்சிருச்சு. அப்போ I called my dad and I said, I can't do this. He said, what do you want to do? I said, I want to entertain. ஏன்னா யூஎஸ்லேயுமே சரி, தீபாவளினா சரி, ஏதாவது ஃபங்க்ஷன்னா முன்னே போய் நிற்கிறது நம்ம. நீங்கள் தான் நிறைய டான்ஸ் கோரியோகிராஃபிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், ஸ்கூல்லேருந்தே ஐ ஸ்டார்டட். காலேஜில் வந்து தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக். எனிவே, ஸோ that happened. அப்பா என்ன சொன்னார்னா, ஓகே why don't you try acting? I said, yeah. அப்போ நான் முதல் 90 kilos இருந்தோம். I was like 80 kilos. கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டு வாடா, நான் அதுக்கு ஒரு உனக்காக நான் கதை கேட்குறேன் ராஜா அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் 90லேருந்து ஐ கேம் டு அபவுட் 79. ஐ கேம் டு இந்தியா. ஓகே, ஐ ஷோ இஸ் த பிக்சர்ஸ், ஃபீடட் ஃபோட்டோ ஷூட். ஓகே, ஐ வாஸ் லுக்கிங், இப்போ பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி பேட். ஓகே, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நான் அப்பாவும் ப்ரொடியூசர்ஸ் பார்க்க போனோம். ஹீ டிடன்ட் டூ இட் ஃபார் மீ. அவர் பண்ண மாட்டேன்ட்டார். ப்ரொடியூசர்ஸ் பார்க்க போகும்போது lot of people were laughing, obviously. I mean, now I don't blame them.
அவங்க என்னன்னா நீ வந்து நீ குண்டா இருக்க, நீ ஆடினா வந்து உன் வயிறு ஆடும், உன் மூஞ்சி சீக்ஸ் ஆடும் அப்படிலாம் எங்கிட்டே சொல்லுவாங்க. அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி டிஜெக்டட். சரி இது செட் ஆகாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்பி போய் நான் கிளம்புறது காரணம் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலான்னு. தென் ஃப்ரம் 80 I came to 67. கட்டுறது கல்லூரில் 67 கிலோ. எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? only vegetables and treadmill. So that is my journey into cinema. பட் ஐ திங்க் அந்த உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அவ்வளோ ஹார்ஷ் கமெண்ட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசமோடு தான் யூ ஹேட் டு கம் இன். லுக் அட் யூ, உங்களை வெயிட். பட் at any point do you think it is very unfair for them to do that way, to be very harsh அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? See, all these people who mock, all these people who insult, all these people who write these bad things on posts are really troubled. I feel sorry for them. If நீங்கள் வந்து இப்போ நான் வந்து வந்த உடனே என்ன ப்ளூ அண்ட் பிளாக் போட்டிருக்கீங்க நல்லாவே இல்லை அப்படின்னா your moral is dead. What pleasure do I get out of it? Nothing much. Yeah. Why so I would rather compliment you and make you happy and feel happy about it. So I feel sorry for these people. So there's nothing to say. They just ayyo paavanda. Yeah, my wife has a huge problem with me. Okay. Trafficல போயிட்டு இருக்கும்போது இஷ்டத்துக்கு வருவாங்க இல்லையா, இரிட்டேட் பண்ணுவாங்க இல்லையா, கோவம் வரும் இல்லையா, எனக்கு வராது, சுத்தமாகவே வராது. ஓகே, என் அவள் சொல்லுவாள், ஃப்ரண்ட்டில் ஒருத்தங்க போயிட்டுருப்பாங்க, அவங்க அராஜகம் பண்ணி ஸ்லோவாக போவாங்க, நான் பின்னாடியே போவேன் until that person moves. அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். She like, if you could apply this in your life, you'd be a successful person. இப்போ நான் சொல்லுவேன், அவனுக்கு I am not responsible for how he behaves. Yeah. I can control how I behave. So I'll be calm. நீ டென்ஷன் ஆயிட்டனா, you have given him the power to control your emotion. Why? பட் இது வந்து கேட்குறப்போ வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு தாட் போட்டாலும் மண்டையில் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளாக எனக்கு யோசிக்கவே முடியல. பிகாஸ் நிஜமாகவே இந்த மாதிரி ஒரு ரோடில் பிரச்சனை நடந்துச்சு, ஏதாவது ஒருத்தன் தப்பாக பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளோட இந்த ஒரு சென்ஸ் போயிட்டு திட்டுறதோ இல்லை சம்வே அதை ஃபிகர் அவுட் பண்ணுறது. பட் யுவர் காம்னஸ், நான் நினைக்கிறது பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையோ எதுக்கு அவர் போயிடுவார், பிரச்சனை இல்லை. I literally wait for them to move and then I'll go. ஓகே. ஸோ நிறைய வேல்யூஸ் இருந்திருக்கு உங்ககிட்ட, யூனோ இன் ரியல் லைஃப் இதெல்லாத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு, இப்போது முதல் படம் பண்ணுறோம். வாட் வாஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் இஸ் அன் ஆக்டர்? இப்போ வந்து யூர் ஹேவிங் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூர் த ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்றப்போ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? எனக்கு ஜரம் வந்துடுச்சு. அப்படியா? கல்யாண் மாஸ்டர் ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஒரு சீனு, அதுக்கே எனக்கு ஜரம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டே ஜரம். ஏன்னா ஐ வாஸ் ஆக்டிங் வித் திலகன் சார். ஓகே. ஐ வாஸ் ஆக்டிங் வித் பிரகாஷ் ராஜ் சார். வாவ். அண்ட் ஐ எம் நத்திங், நோபாடி. அவங்களாம் அசால்ட்டாக அப்படியே அடித்து சாப்பிட்றாங்க. திலகன் சார், பிரகாஷ் ராஜ் சார்லாம் சான்ஸே கிடையாது. எனக்கு டெம்பரேச்சர், நான் போய் டேப்லெட்டை போட்டுட்டு தான் வந்தேன். அது முடிச்சுட்டு சமாளிச்சாச்சு. 3 நாள் சமாளிச்சிட்டேன். 4வது நாள் சாங் போகிறோம் கல்யாண் மாஸ்டர், எனக்கு ஃபீவர். I couldn't handle it. I just couldn't handle it. I was super weak. The responsibility of carrying a film on your shoulder. The responsibility of burning your father's money. ஏன்னா அப்பா தான் ப்ரொடியூசர். ஏன்னா எவனும் எனக்கு யாருமே படம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. சுற்றி எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, பண்ணல. அதே தான் சொன்னார், உனக்கு நான் தாண்டா பண்ணோம் வா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா கூப்பிட்டு அவர் தான் பண்ணார். இட்ஸ் ரியலி ஹார்ட். நிறைய பேருக்கு வெளிலேருந்து பார்க்குறதுக்கு இவனுக்கு என்ன விஷ்ணுவர்தன் தம்பி, பட்டியல் சேகர் பையன், அதெல்லாம் இல்லை. We had our share of troubles. But we had fun also. பட் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ரெஷர் அண்ட் பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு உள்ளே வந்திருக்கீங்க. அபவுட் யுவர் ஃபாதர்ஸ் மணி இருக்குது. ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப சீனியர் ஆளுங்க கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்ம பயங்கரமாக பண்ணிடணுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் த ஃபேமிலியோட பேரையும் காப்பாற்றணுன்ற ஒரு ப்ரெஷரும் இருக்குது. அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா? See, the beauty about my family dynamic is my father doesn't care as long as I'm in that line. And I know my line. Okay. My brother doesn't care and I don't. As long as we know our lines, அதாவது இதை பண்ணால் பேர் கெட்டோன்ற லைன் இமேஜினரி லைன் நாங்கள்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. அதனால யாரும் யார்கிட்ட அதை பற்றி பேசுறதே கிடையாது.
நைஸ். அட்லீஸ்ட் ஃபேமிலி கிட்ட அந்த கம்ஃபர்ட் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரீதர் இருக்கு. ஓகே. ஸோ ஹவு டிட் யுவர் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் இன் சினிமா கோ? அடுத்தடுத்து நீங்கள் எடுத்து வச்ச படிகள் எப்படி இருந்தது? வாஸ் இட் ஈஸி ஃபார் யூ? ஃபர்ஸ்ட் படம் முடிச்சதுக்கு அப்புறமா சரி இப்போ நம்ம நடிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருப்போம், நிறைய லேர்னிங் இருக்கலாம் அப்படிலாம் இருக்கிறப்போ வாஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸி ஆர் இன்னும் ஹார்டராக இருந்ததா புஷ் பண்ணுறதுக்கு? இட்ஸ் வாஸ் ஹார்டர். இட் வாஸ் ரியலி ஹார்ட். ஸோ ஃபஸ்ட்டு படம் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் சரோஜாவோட வந்துட்டோம். சென்னை 28க்கு அப்புறம் சரோஜா. ஓகே. சரோஜாக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு. ஓகே, நான் என்னாச்சு, ஐ பிலீவ் இன் மை ஸ்டோரிங்க. ஓகே, பட் அப்பா பிலீவ் இன் த ரிலீஸ் டேட். நம்மளால் ரிலீஸ் டேட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது நம்ம கையில் கிடையாது. படம் வந்துச்சு. படம் வந்ததுக்கப்புறம் தியேட்டர் விசிட்னு ஒன்று நடக்கும்ல, அதுக்கு நாங்கள் போனோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா எல்லாம் போனோம். ஒரு 10 பேர் தான் இருந்தான் தியேட்டரில், 10 பேர். ஓகே, ஓகே. மேக்ஸிமம் 14 இருக்கும். எங்கள் ஃபேமிலி சேர்த்து ஒரு 14. I was very dejected. சே, இப்படி ஆயிடுச்சு. பட் பீப்புள் ப்ரெஸ் ரோட் நைஸ் திங்ஸ். அலிபாபா டில் டுடே யார் என்ன பார்த்தாலுமே நல்ல படம் அப்படிங்கிறாங்க. ஓகே. என்கிட்ட சொன்னியே, தேட்டருக்கு போனியா? கூட 4 பேர்ட்ட சொன்னா அவங்களும் தேட்டரில் வந்து பார்த்துருப்பாங்களே. ஸோ அது எடுத்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகி மண்டே தூக்கியாச்சு படம். ஐயோ, பஸ் பெட்டியெல்லாம் வந்துருச்சு. அப்போ பெட்டி தான் ஷூட்டிங் ஃபில்ம் இல்லை. ஸோ ரீல் பொட்டி தான் எல்லாம் வந்துருச்சு. மண்டே வந்துருச்சு, எல்லாம் பொட்டியும் வந்துருச்சு எல்லா ஏரியாவிலும். ஸோ தட் வாஸ் இட் டிசாஸ்டர். அப்புறம் கட்டுறது கலவு. நெக்ஸ்ட் எதாவது பண்ணலாம் சரிட்டு, சரி ஓகே ஒரு கதை இருக்குன்னு சொல்லி அப்போ தான் ஐ ஷுட் பி வெரி ஐ ஷுட் லீவ் இட் மை டேட், லெட் ஹிம் டேக் த டிசிஷன்ஸ். கட்டுறது கலவு ஹேப்பன்ட். அந்த படம் ரிலீஸ்க்கு திருப்பி தேட்டர் வச்சு நடக்கும் இல்லையா, நம்மளாம் போனோம் இல்லையா. இந்த வாட்டி நாங்கள் சங்கம் போயிருந்தோம். நானும் எங்கள் அப்பா மட்டும், யாரையும் கூப்பிட்டு போவேன்னா பங்கமாக இருக்கும். நம்ம 2 பேர் போகலான்னு சொல்லி நான் அப்பா போய் கதவை திறக்கிறோம். I can remember, it's just still in my I can still see it. We enter, we close the door. இங்கே வந்து 2 couples, இங்கே 2 couple, full theatre காலி. So there were only 4 couples in an empty theatre. எங்கள் அப்பா இல்லை, வாடா சைலண்டா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம் தேட்டரை விட்டுட்டு. ஸோ தட் வாஸ் ஆல்சோ அ டிசாஸ்டர். ஓகே. தென் மை டாட் சைட், ராஜா நம்மள்கிட்ட காசு கிடையாது, ஏற்கனவே வாங்கின கடன்லாம் என்ன அடைக்க முடியாது, why don't you try yourselfன்னு சொன்னார். என்னத்தை ட்ரை பண்ணுறது? அப்போது யார் வந்து கதை சொல்லுவா? உங்கள் 2 படம் ஓடல, உங்களுக்கு யார் வந்து கதை சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங், ஹோப்பிங் ஏதாவது கதை சொல்லுவாங்க. நிறைய படங்கள் வந்து மிஸ் ஆச்சு. ஆரண்யகாண்டம் கேம். ஓகே. சம்பத் சார் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் தான் பண்ண வேண்டியது. குமாரராஜா wanted me. That was also in my I remember he took me to we went in Park Sheraton. He explained only my bit and I said, எனக்குலாம் கதை சொல்லாது குமார், நான்லாம் என் படம் ஓடல இருந்து, நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன். குமார் சொல்ஸ் நியூ, இல்லை நீ பண்ணால் நல்லாயிருக்கும் ராஜா அப்படின்னு குமார் சார், வெரி ஸ்வீட் ஆஃப் ஹிம். ஓகே. பட் தென் இட் didn't work out because the producer didn't want me. The producers thought, I'm a liability. So Kumar said, I don't know, what else can I do? I said, it's okay. அது போச்சு. Maina was supposed to come to me. அது போச்சு. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது கழுகு கேம். ஓகே, த சேவியர். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட். அப்பா தயவு செஞ்சு கழுகு வந்துட்டோம். இது தேர்ட் தான். ஓகே. ஸோ கழுகு வந்தப்போ கதை கேட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ப்ரொடியூசர் கிடையாது. ஓகே. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, சிவா கிடச்சிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் நோ வாட் மேட் ஹிம் பிலீவ் இன் மீ. மேபி ஹி தாட் மை டேட் வில் டூ இட். We don't know, right, what the true intention behind coming seeking. Why would somebody come to me? 2 படம் ஓடல, ரைட்? பட் சொன்னேன். அப்புறம் we tried, ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல. அப்புறம் டீ கடைக்கு வந்து ஒரு பேப்பர்ஸ் கொண்டு வந்தார் சிவா. அது கூட என்னால் மறக்கவே முடியாது. நான் கேட்டேன், என்ன சிவா இது அப்படின்னு. இல்லை சார், ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இதை வச்சு படம் பண்ணி கொண்டுறாங்க சார். சரி ஓகே, வாங்க ட்ரை பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரை தூக்கிட்டு அழிச்சோம். இப்போ யாருமே இஸ் வெரி, எனக்கு இன்றைக்கி தெரியும், சும்மா ஒரு பத்திரத்தை வச்சு அவன் பணம் கொடுத்துட மாட்டான். பத்திரம் நம்மளுக்கு பணம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரவுண்ட் அடித்தோம். கிடைக்கல. நான் கஷ்டப்படுறது பார்த்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்ட சொல்லி
எங்கள் அப்பா வந்து சரி கடைசியாக ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வெறும் 50,000 ரூபாய் இருந்துச்சு கையில். அப்படி யூனிட்டை வந்து கிரெடிட்டில் 3,000 அமுச்சு விட்டார். பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 50,000 60,000 வச்சு நாங்கள் ஷூட்டிங் போனோம். அப்படி நடந்தது தாங்க அந்த படம். அந்த படம் ஓகே. இப்போ இந்த சேவியர் படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிடம்ஷன் மாதிரி அந்த படம். இட் ஜஸ்ட் ஓகே, நீங்கள் நம்பிட்டு இருந்த அந்த ஒரு ஹோப், நீங்கள் நம்பிட்டு இருந்த விஷயம், the hope in your life is now கழுகு and it pretty much did so well. So ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் இட் இஸ் அதோட பாட்டெல்லாம் வந்து is one magic. நான் நேராக போய் யுவன் காலில் வந்துட்டேன். யுவன் வாஸ் வெரி பிஸி when I asked him for அலிபாபான்னு கட்டுறது கலவு. ஓகே, he was genuinely super busy. இப்போயும் சூப்பர் பிஸி. அந்த டைம் வாஸ் ஸ்பீக்ல he was like அங்கே போனால் அப்படியே உட்காருவாங்க எல்லாருமே. ஸோ நான் வந்து என்ன கேட்டேன், சார் ஒரே ஒரு கதை எனக்காக பண்ணுங்க சார். இல்லை சார் நான் பண்ணுறேன்ட்டார். நோ ஆர்குமெண்ட் பிகாஸ் ஐ ஆஸ்க்ட் ஹிம் many times. He said we'll do. So he came on board. அப்போ தெரியாது நமக்கு இந்த படம் வந்து இப்படி ஆக போகுதுன்ட்டு. நான் இந்த படத்தை இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு நிறைய ஃபேமஸ் டைரக்டர்ஸ் அப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது இந்த கதையை சொல்லும்போது, இது டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கேடா, இதெல்லாம் பண்ணாதடா, ஏற்கனவே நீ வந்து 2 படம் ஓடல, இது பண்ணாதன்னு சொன்ன பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அது பேர் சொல்ல முடியாது, இன்னும் இருக்காங்க. பட் ஐ ஹேட் அ கட் அபவுட் இட். நாங்கள் போனோம், ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பஞ்சாயத்து பயங்கரமான பஞ்சாயத்து. I have a lot of moments in my life that are really down, but I always smile through them. Yes, you know what I mean? I know. So night படம் ரிலீஸ் ரேட்டிங்க படம் வந்து ஒருத்தர் வாங்கிட்டார். ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு கியூபுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கட்டணும், நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டார். இப்போ தேர்ஸ்டே நைட்டு கியூபுக்கு கட்டிக்கோங்கன்னு சொல்லி யூஸ்வலி ரிலீஸ்க்கு முன்னாடி பஞ்சாயத்து இருக்கலாம், செட்டில்மெண்ட் இது எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. I needed 12 lakhs to release the film. Just 12 lakhs after spending 3 crores. எங்கள் அப்பா என்ன சொல்லிட்டு, ராஜா ஐ டோன்ட் ஹேவ் எனி மோர் மணின்ட்டார். நான் என்ன தெரியுமா பண்ணேன், நான் நேராக இந்த செட்டில்மெண்ட் நடக்கிறது ஒரு 11 ஆயிடுச்சு. நான் கியூபுக்கு போயிட்டேன். அங்கே போய் ஐம் பெக்கிங் தெம், ப்ளீஸ் ரிலீஸ் த மூவி. They said no, we can't, we need the weekly license, right? It will cost you 10 lakhs I think. So now kenji they said they'll give me one show. 1 o'clock நான் ரிலீஸ் பண்ணிடுறேன், நீ வந்து அடுத்த ஷோக்கு முன்னாடி நீ காசை கட்டிடு, அந்த வீக் நடந்துடும். ஓகேன்ட்டேன், வேற வழி இல்லைல்ல. அப்போ ஒரு ஷோ வந்துருச்சுன்னா பிச்சுக்கலாம். ஐ மீன் அது ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, ரிலீஸ் ஆகணும். இப்போ அந்த ஒரு ஷோ அவர் ஒத்துக்கிட்டார். இட் வாஸ் வெரி வெரி ஜெனரஸ் ஆஃப் ஹிம். without any money to release one show throughout Tamil Nadu. இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போது அந்த 4 மணி ஷோ ரிலீஸ் ஆகணும்னா ஐ ஹேவ் டு பே 10 lakhs இல்லையா? யூ won't believe, நான் கேட்காத இடமே இல்லை. அன்றைக்கு நைட் நான் தூங்கவே இல்லை. கரெக்டாக ஒரு 9 மணி 10 மணி அளவுக்கு திவ்யா ஸ்பந்தனா தெரியுமா, குத்து ரம்யா? Yeah, I called her. Okay. She said I'm coming back from campaign in Karnataka. How much do you need? I said I need 10 lakhs. I mean, she's like, okay, I'll give. Wow. Then she had to come back from campaigning and travel time, RTGS time, இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கு நடுவில். But I know I'm getting it. Okay. So I'm sitting and waiting in queue for the money to come. And I'm getting a news that the movie is doing well. It's nice. Okay. It's nice, not well. It's nice. கரெக்டாக 3 காலுங்க she RTGS directly to them. See my people who have helped me in my life that people don't know about. So she released it. I released the movie. It became a blockbuster. And then I paid her back in a week. அதுக்குமே விஜயலட்சுமி helped me. Okay. So my life had a lot of people who have helped me. Like for example, அந்த 1 weekல என்னால் ரம்யாக்கு காசு தர முடியல. அப்போ நான் விஜய்கிட்ட கேட்டேன், விஜய் கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்ட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் அப்பா வெர்னா கார் வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட்டாக வச்சுருக்க காசு நான் தரேன், நீ யாருக்குமே சொல்லாத, தயவு செஞ்சு நீ திருப்பி கொடுத்துட முடியும்னா நான் தரேன் நீ கொடுன்னு சொல்லி அவங்க அப்பா கார் வாங்குறது தள்ளி அந்த காசை நான் அங்கே கொடுத்து, அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணி வேறு இடத்துல கடன் வாங்கி அவளுக்கு கொடுத்து. அப்பா அவர் சொல்லும் போது என்னன்னா இவ்வளோ ட்ராஜடி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஐ டோன்ட் நோ இஃப் மெனி பீப்புள் வில் நோ இதுக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்கா அப்படின்ட்டு.
ஐ மீன் பீப்புள் வுட் டெஃபினெட்லி திங்க் எனக்குமே இவ்வளோ பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொடியூசரோட பையன் ஒரு வெல் டு டூ ஃபேமிலி அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் தான் இருந்ததை தாண்டி அவங்களுக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஒரு படம் வெளில வர்றதுக்கு, அதுக்கு அடுத்துன்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு, ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். Oh my God. Oh my God, it was not at all easy. It wasn't, but it was. I always enjoy my life. So I know God is not going to be so cruel. I know. I always see light at the end of the tunnel. I don't shy from it. கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி இருக்கும்டான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் இல்லையா, ஆமாம், அதுவே எனக்கு கூட்டு வந்துச்சு இவ்வளோ தூரம். அப்போ ஆமாம், நிஜமாவே அவ்வளோ அடிப்பட்டாலும் திருப்பி யூ ஆர் ஏபிள் டு ரைஸ் அப் அகேன். எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இப்போ கழுகோட பெரிய சக்ஸஸ் அதை எப்படி வந்து எடுத்துக்கிட்டீங்க? ஹவு டிட் யூ சோக் இன் டு தி சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நடந்துச்சா ஏதாவது? No, I refused to celebrate. Why? I refused to celebrate because I was அதாவது ஒருத்தன் விழுந்து எஞ்சிக்கலாம், நான் என்னை தோண்டி புதைச்சிட்டாங்க. மொதல் படத்தில் விழுந்தேன், ரெண்டாவது படத்தை தோண்டி புதைச்சாச்சு. ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் ஹாப்பி ஐ குட் சிட், பட் ஐ டென்ட் வாண்ட் டு செலிப்ரேட் பிகாஸ் ஐ நோ the circle of life is not going to keep me that way. I wanted to be modest. Party hit ஆச்சு. நான் வந்து கிளப்புக்கு போக மாட்டேன். ஓகே, 99% I avoid clubs, parties, award functions. I avoid award functions because I was refused entry. Oh. In my first movie, first award function, that team refused to let me enter because they didn't know who I was. So I decided that day, there's no point going to these award functions. Why get humiliated by people? So after I so-called smelled success, I want to stay at home. That's what I did. யாமருக்கு பயமே அதான் பண்ணேன். கழுக நான் வீட்லேயே தான் இருந்தேன். Because success is not about how I show it. It is about how well I keep it. ஓகே, ஸோ அப்புறம் கழுகுக்கு அப்புறம் what is the immediate step in the industry? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? யாமருக்கு பயமே தான் was the next film. So it's funny. நீங்கள் என்னுடைய ஃபில்மோகிராஃபி எடுத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம் வந்துச்சு. It took 2 yearsக்கு ஒரு படம். அப்படியா? ஆமாம், கழுகுக்கு ஃபஸ்ட்டு அலிபாபாக்கு அப்புறம் 2 years கேப்பு, கட்டுறது 2 years கேப்பு, கழுகு 2 years கேப்பு, 2 years கேப்பு, வானவரை வளவரன். So it took me 8 years to do 4 films. So much time. Oh my God. Because okay, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு படம் ஓடல, ரெண்டாவது படம் ட்ரை பண்ணி வந்துச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஓடல, மூணாவதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதுவும் ஓடிடுச்சு. யாமருக்கு எப்பயுமே ரிலீஸ் லேட் ஆச்சு. அதுக்கு நடுவில் யாரும் என்ன பெருசாக கூப்பிடவும் இல்லை. கூப்பிடுறியா எனக்கு பிடிக்கல, ஐ டோன்ட் நோ, பட் இட் டுக் மீ 6 years to get 3 films out, another 2 யாமருக்கு பயமே. ஓகே, இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பொறுமையும் பெரிய தைரியமும் வேணும்னு நினைக்கிறேன். டு ஹோல்ட் ஆன். இனிமேல் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, இந்த மாதிரி கேட்பாங்கல்ல, நீங்கள் ஆடியன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, சினிமாவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தாங்க என்கிட்ட இருக்குது. பொறுமை. ரொம்ப பெரிய பொறுமை. ஐயோ, பொறுமையாக இருந்தால் என்ன வேணால் சாதிக்கலாம். அந்த ரோடு கான்செப்ட் தான். அவன் இப்படியே வரக்கு போகிறாரு, அவர் நகர்ந்துட்டு வரல, நம்ம போயிடலாம், அந்த கான்செப்ட். ஓகே, இப்போ யாமருக்கு பயமே வந்து நான்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த படம். இந்த வாடா தட் இஸ் நாட் ஃபினாம் அவ்வளோ ஹிலேரியஸாக இருக்கும். வாஸ் இட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபிலிம்ஸ் வேர் ஹாரர் வந்து காமெடியாக ட்ரை பண்ண டைம்ல? I think it was the first. It was the first. All India. ஸோ ஒரு ஹாரர் படத்தை இப்படி கூட எடுத்து வந்து சிரிக்க வச்சு ஒருத்தனை டார்ச்சர் பண்ணலான்ற மாதிரி த ஃபில்ம் வாஸ் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், செம்ம ஃபன்னியாக இருக்கும், ஒரு மாதிரி so quirky. So how was it working in that project? அது உங்களுக்குமே வந்து ஒரு புது ஜான்ரா. ஆமாம். So how was it? See, again, that was an accidental entry. Okay. So I have a friend called Sendil. He made Rajathandram's producer and very, very, very close friend of mine from 5th standard. So நான் இது வன்மம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நானும் விஜய் சேதுபதியும் வன்மம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் எனக்கு செந்தில் ஃபோன் பண்ணி, மச்சான் நான் ஒரு கதை அனுப்புகிறேன், நீ கேளு. சரி அனுப்பு, நான் கேட்குறேன்.
ஆலர்பேட் காஃபி ஷாப்பில் டிகே கேம் அண்ட் சிட்டிங் இன் த கார்னர். இன்டர்வலை சொல்லிட்டேன், டிகே நான் இந்த படம் பண்ணுறேன் டிகே அப்படின்னு. இல்லை நீங்கள் செகண்ட் ஹாஃப் கேளுங்க கிருஷ்ணா. இல்லை மச்சான் நான் இந்த படம் பண்ணுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ எனக்கு சிரிப்பாக இல்லை, உங்களுக்கு புரியுதா? அப்போ எனக்கு சிரிப்பாக தெரியல அந்த படம், அது ஒரு ஹாரர் படமாக தான் தெரிஞ்சுது. ஓகே, டேக் அவுட் த ஹியூமர் ஃப்ரம் இட் அண்ட் லிசன் டு ஸ்டோரி. இட்ஸ் அ நைஸ் ஸ்டோரி. ஹோட்டல் போகிறான், அன்னைக்கு நைட்டை வந்து சாப்பிட்றான், நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ டிசைட் டு டூ இட். யாமிருக்க பைமே வாஸ் ரிஜெக்டட் by many heroes before it came to me. They're bad and good for you. You understand? Because it was such an experimental genre. Nobody wanted to risk it. Same with Kalagu. Nobody wanted to do it because it was a very experimental love story. Ama. Right? Yes. எப்போ ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஷூட்டிங்கில் கூத்து நல்லா ஜாலியாக இருந்தது. When we were all chilling on one big hero, like, டேய் அது ஏன்டா பண்ண மொக்க படம், அது எனக்கு வந்துச்சுடா அப்படின்னு he said. அது தெரியும் மச்சா அவனுக்கு வந்துச்சுன்னு. அப்போ ஏன்டா பண்ணுற? அந்த ஹீரோ நிறைய படம் வெரி 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 சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அவருக்கு போயிருக்கு. அப்புறம் இன்னும் 2-3 ஹீரோஸ் போயிருக்கு. அவங்க எல்லாருமே ஏன் பண்ண எப்பா எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ளஸ் என்னை நம்பி ஒருத்தன் வரான், ஏன்ப்பா அவனை இன்சல்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த படம் அப்படி போச்சு. ஓகே, நெவர் எக்ஸ்பெக்டட் தை. டப்பிங்கில் நானும் கருணாகரன் நான் டிகே கிட்ட சொல்லியிருக்கேன். டப்பிங்கில் பேசி முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்துட்டு, என்ன தலைவா இந்த படம் ஓடுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஆமாம், முழுக்க டிகே படம் தான் அது. I'll give 100% credit to him only. Okay. Because he only had the vision to do something like this. Yeah. இல்ல கண்டிப்பா ஒரு நியூ ஜான்ரானே சொல்லலாம்ல. introduced to Tamil cinema. ஆமா பா பயங்கர. அதுக்கு அப்புறத்துல தான் ஃபுல்லா பேய் படம்லாம் வந்து காமெடியா மாத்திட்டாங்க நமக்கு. 5 பாட்டு 6 பாட்டு 7 பாட்டு. Some people, சில பேருக்கு அது வரல, சில பேர் பிடிச்சிட்டாங்க. Yes, they got the pulse. Okay, so 4 படம் பண்ணி அதுக்கப்புறமா கூட அந்த ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கு. சொல்ல போனால் இன்னைக்கு வரைக்கும் சினிமாக்குள்ள சஸ்டெயின் பண்ணுறது ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள்னு நினைக்கிறேன். கிவிங் 1 success or 2 success consecutive success தாண்டி withstanding in the cinema industry with a name is a thing, இல்லை? Absolutely. I mean, consistency is key. You have to update yourself. There's so much competition, but it's good fun. Okay. அப்போ ஒரு ஹிட்டுக்கு let's say you get paid, let's say you get paid 50 lakhs. If you give a hit. Okay. Now they're giving 5 crores. Yeah, the money is folds la வந்து அது. It's become 5 crores. ஒரு ஹிட்டு கொடுத்தா 5 crores. பட் நான் அப்போ ஹிட்டு கொடுத்து ஏன்னா எனக்கு 50 கொடுத்தீங்க, இதுதான் அநியாயமாக இருக்குது, நான் ராங் டைமில் உள்ள வந்தேனா. பட் படம் now if we give a hit, right, the money is different. It's fun. Different money, different maryadai, different name. Everything is different. Everything is different, and now the social media has taken over our lives, right? So it dictates. Yes. Your success is dictated by social media. Not by how many films you do, how many films you work. Product positioning இல்ல இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ ஃபில்மே ஒரு ப்ராடக்ட் ஆயிடுச்சு பாருங்க, ப்ராடக்ட் பொசிஷனிங். நான் சொல்லுறது the product I'm talking about is the person. Irrespective of the film, the product positioning is very key. That product is the hero himself. புரியுது. How he positions himself. Like imagine a film. It's nice, but I'm the product beyond the product itself. Okay. How I position myself to make sure you see my film makes a lot of sense now. Think I'm going mad. உட்காந்துட்டு என்னடா பண்ண, what else can I do? Okay. But I'm happy for everybody. Everything. Okay. I think every film in Tamil cinema should be a hit. Okay. காசு போட்டு படம் பண்றவங்க நல்ல ஓடுறவங்க கண்டிப்பா ஓடணும். ஏன்னா எல்லார் படம் ஓடினா தான் எல்லாருக்கும் படம் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். ஐ டோன்ட் திங்க் அவன் படம் ஓடுது இவன் எப்போ ராஜா நீங்கள் எல்லாம் ஓட்டோம், எல்லா படம் ஓடினா தான் our industry will become bigger than the rest of India. I want that, right? ஸோ நிறைய ஃபிலிம்ஸ் பற்றி பேசணும், லிட்டில் பர்சனலாக வரலாம். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி MBA படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்தது, அண்ட் தென் இட் டிட் நாட் ஒர்க் அவுட் வெல். போயிடுச்சு அந்த காதல். இப்போ திருப்பி காதல் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்துச்சா இந்த ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிற டைமில்? இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்களா பை தட் டைம்? இல்லைங்க,
நம்ம ஒரு வாட்டி லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையில் தான் லவ் பண்ணுறது. ஒவ்வொரு வாட்டி நான் நிறைய லவ் இருக்குன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆமாம்மா, 100%. இது ஆர்குமெண்ட் இல்லை. ஒரு வாட்டி நான் லவ் பண்ணும்போதும் கல்யாணம் பண்ணிக்கலான்றதா லவ் பண்ணுறோம். ஆமாம், ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வேறு மாதிரி போய் முடியுது. எங்கேயோ செட் ஆக மாட்டேங்குது. சேட். ஃபஸ்ட்டு பீட்சா சாப்பிடணும்னு பீட்சா சாப்பிட்டா அழகாக இருக்கேன்னு சொல்கிறேன். நம்மளே பீட்சாவா சாப்பிட்றியே. ஸோ somewhere it didn't work out in all my relationships. Okay. But I always say in all my relationships, they were great people. Okay. Here's the thing. You're a wonderful person. You're not good for me. I'm not good for you. You're not for me, but you're a great person. இது ஸ்டாண்டிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் லைனா வந்து நீங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கீங்க. நீ நல்லா ஆனா ஏன் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்போ you're a wonderful person and you have a friend, he's a wonderful, ரெண்டு பேரும் wonderful people, whether you're wonderful to each other ன்றதான பிரச்சனையே. இண்டிவிஜுவல்ஸ் ஆர் வண்டர்ஃபுல், டுகெதர் வண்டர்ஃபுல்லான்னு தெரியலையே. அது குரூப் டைனாமிக்ஸ் ஒர்க் ஆகலன்னா பிரிஞ்சிருது பெட்டர். அப்போ இந்த மாதிரி எத்தனை பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு? அப்பா, இப்படி யோசிக்கிறீங்க பிரேக்கப் டக்குன்னு? இல்லை, நான் நிறைய பேர் டேட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, ஒரு 7 பேர் 7 இல்லை கணக்கு விட்டு போச்சுன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்ல வந்து சண்டை போடுவாங்க. 7 பேர். Longest I've had 3 very very serious. 1 7, 1 6. 6 years, huh? Yeah. What, so 7, many years you've invested in a relationship? Exactly. அதான் சொல்றேன்ல, every time you marry, you're in a relationship with somebody, you want to marry that person. Okay. So you spend 6 years and then put gone, then 7 put gone, then 4 put gone. But அது ஏன் 7 வருஷம் ஆச்சா உங்களுக்கு அவங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது நல்லா இல்லைன்றது, நல்லா ஒர்க் அவுட் ஆகலன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு? தெரியல. See, அதான் சொல்றேன்ல, you and me may be great individually, but trying to make the dynamic work டைம் எடுக்கும்னு நான் வெயிட் பண்ணி நான் ரொம்ப பொறுமைசாலி இந்த விஷயம். நிறைய விஷயத்துல நிறைய பொறுமை எனக்கு. இதுலயும் இருக்கு மாற்றம் வரும். இவங்க மாறுவாங்கன்னு சொல்லி நம்மளே தனியா சுத்தும் போது நான் மாற மாட்டேன் பாருன்னு அடம் பிடிச்சா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு பிரிஞ்சிடணும். ஓகே, இதுல ஏதாவது அந்த 7ல வந்து ரொம்ப வேர்ஸ்ட் ஹார்ட் பிரேக்னு இருக்கா? Something that took so much time for you to actually come out mentally. My first serious relationship. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன் இல்லையா, அவங்கள வந்து அப்போ நான் டான்ஸ் ஆடும்போது 30,000 ரூபாய் சம்பாதிப்பேங்க. ஓகே, நான் நிறைய பேருக்கு குஷ்பு மேமுக்கு பேக்ரவுண்ட் டான்ஸர் ஆடிருக்கேன், ஐஸ்வர்யா மேமுக்கு பேக்ரவுண்ட், நிறைய பேருக்கு 30,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ நான் ஒரு மாதிரி காலேஜ் படிக்கும்போது நான் அந்த மாதிரி சம்பாதிச்சிருக்கேன். அப்போ இவங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு போயிட்டாங்க அமெரிக்கான்னு. எங்கள் அப்பா வந்து லஸ்ஸுலேருந்து ரோடு கிராஸ் பண்ணி இப்போ ஃபோன் பூத்தில் தான் அங்கே இன்டர்நேஷ்னல் கால்ஸ் பண்ணுவார் பிஸ்னஸுக்கு. அங்கே தான் நம்மளும் பே பண்ணுறது. ஸோ எங்கள் அப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து, உன் புள்ள பில்லு கட்டலையா, கட்ட சொல்லு, எனக்கு ஃபோனு தான், எனக்கு கால் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அது நான் கட்ட வேண்டியதானேங்க அப்படி எங்கள் அம்மா. அவன் 40,000 ரூபாய் வச்சுருக்கான் பெண்டிங்கு. அப்பா, இன்டர்நேஷ்னல் கால். நான் பேசி அழுது நான் வந்துடுறேன் நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். டெய்லி அழுவ வேண்டித்தானே. போனீங்களே சார், பின்னாடியே போனேன். ஸோ 40,000 ரூபாய். ஸோ எனக்கு என்னன்னா 40,000 ரூபாய் ஓகே, நான் 12 டான்ஸ் ஆடினா அவனுக்கு கம்சனம் காசு, அவன் 40,000 ரூபாய் கட்டிட்டீங்க, எல்லாம் கட்டியாச்சு. ஸோ தட் வாஸ் த பிக்கஸ்ட். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ட்ராஜடியில் ஒரு காமெடி கேளுங்க. சீட்டு கொடுத்துட்டான், ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்துட்டான். எது அவரே கட்டுறாரு ஃபீஸு, நான் லவ் பண்ணுறதுக்கு காலேஜ் கட்டுறது ஃபீஸு. ஓகே, இப்போது போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு காசு இல்லை கிட்ட, துணி வாங்க காசு இல்லை. ஃபேமிலி ஹேட் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன்னு தெரியல. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மீரா, ஸ்டில் மை ஃப்ரெண்ட். அவன் என்னை கூட்டிகிட்டு போய் அவன் செலவு பண்ணி இந்த அமெரிக்காவுக்கு போகும்போது லெதர் ஜாக்கெட், கடவுளே, நான் போய் லெதர் ஜாக்கெட், அமெரிக்கா போனாலே குளிரும், அமெரிக்கா போனாலே ஸ்டைலு. ஓகே, ஒரு பிளாக் ஜாக்கெட் வாங்கி கொடுத்தா, அப்புறம் ஒரு சூட்டு வாங்கி கொடுத்தா, அப்புறம் 4-5 ஷர்ட் வாங்கி கொடுத்தா, எல்லாமே அவங்க காசில் வாங்கியாச்சு. இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டு காசு இல்லை. எங்கள் அம்மா she was earning what 20,000 that time. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அம்மா லிஃப்ட்டில் ஏறி, she works in தேவி தியேட்டர். தேவி தியேட்டரில் 4வது மாடியில் ஒரு சின்ன ஆஃபீஸு அவங்க ரெண்ட்டுக்கு இருக்காங்க இன்னி வரைக்கும்.
பட் அது தேட்டருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க். அங்கே செட்டியார் சார் வந்து அந்த இது கொடுத்துருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு. ஷி டஸ் ஃபிலிம் அட்வர்டைசிங். Okay. அது ஆஃபீஸ். லிஃப்ட்டில் போகும்போது செட்டியார் லிஃப்ட்டில் இருந்திருக்காங்க, எங்கள் அம்மா சோகமாக இருந்திருக்காங்க. என்னாச்சுமா அப்போ ஷி செட் எங்கள் பையன் வந்து அமெரிக்காவுக்கு போகிறான், அவனுக்கு காசு என்கிட்ட காசு இல்லை டிக்கெட்டுக்கு அப்படின்னு. கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவருக்கு போயிட்டு எங்கள் அம்மா ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி செட்டியார் கூப்பிட்டார் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவர் காசு கொடுத்தாரு. யாரெல்லாம் உங்களுக்கு இன்டைரக்டா உங்க காதலுக்கு உதவி பண்ணிருக்காங்க பாருங்க. அவங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறான், செட்டியார் ஃப்ளைட் வாங்கி கொடுக்குறாரு, மீரா உங்களுக்கு கோட் வாங்கி கொடுக்குறாங்க, நீ வேற கோட் வாங்கி கொடுக்குறா. அங்கே போனால் அவன் என்னை விட்டுட்டான். ஐயோ காட். ஓகே, ஸோ வந்து இப்படி ரிலேஷன்ஷிப்ல that was the biggest heartbreak for me. Okay. when it didn't work out. ஏன்னா நான் நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு ஃபீலிங்ல, ஏன்னா ஏங்க அமெரிக்காக்கே போயிட்டேங்க. இல்ல யூ வெரி சீரியஸ் தான், புரியுது. அப்புறம் still work out, but she's a friend now. இப்பவும் பேசுறீங்களா? I talk to all my ex-girlfriends. Oh nice. They're all அத சொல்றேனே, great individuals, but not for me. நீ நல்லவதா, ஆனா எனக்கான இல்லம்மா, எனக்கு இல்லையாமா, அதான் மேட்டர். ஓகே, அப்போ உங்களுக்கானவங்களை நீங்க ஃபைண்ட் பண்ண தருணம் என்ன, எங்க பாத்தீங்க, எங்க மீட் பண்ணீங்க? So my current wife is my ex-girlfriend's friend. அதுதான் அது என்ன பண்ணுறது. ஸோ நான் என்ன பண்ணேன், இப்படி தான் வந்து அமையணும், என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்களோட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அந்த அப்போ we were very close. நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். My wife also was part of it for 10-12 years. I married only last year. Oh, we were best friends for 12 years. Okay. Okay. அதுக்கு முன்னாடி இவங்க ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டுனால அவங்க போயிட்டாங்க. அப்போ இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க நடுவுலயே ஒருத்தவங்க வந்தாங்க. இப்படி நம்ம பேசுறதுனால இப்போ நான் சொல்றது என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரே நோக்கத்தில் நான் லவ் செய்து 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 தோல்வி அடைந்தேன். ஆனால் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று நினைத்ததே 10 வருடங்களுக்கு முன்பதாக. 30 இயர்ஸா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 30 இயர்ஸ் அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு போன வருஷம் தான் அதுல லேண்ட் ஆயிருக்கீங்கன்றதான் சோகம். நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. I'm going to have a baby. Okay. Okay. But all my friends' kids are finishing college. உங்களுக்கு புரியுது எவ்வளவு கடுப்பா இருக்கும்? எவ்வளவு கடுப்பா இருக்கும்? உங்க ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களா இப்ப காலேஜ் படிக்கிறாங்க, படிச்சு முடிக்க போறாங்க. உங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறகு போகுது. இப்பவே இப்ப யோசிச்சு பாருங்க, விடாமுயற்சி விஸ்வரூபம். அதாவது எதுலலாம் கடவுள் உங்களுக்கு ஒரு வெயிட்டிங்ஸ் போட்டிருக்காரு, நான் பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி. அப்போ வெயிட் பண்ணு, இந்தா வாங்கிக்கோ, ஒர்க் அவுட் ஆகலையா, இந்தா வாங்கிக்கோ. காத்திருத்தல் வந்து ஒரு பெரிய சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சுகமா இருந்திருக்கு. நான் அந்த PhD வச்சிருக்கேன். ஓகே, so that's how I met her. We were super good friends. And her marriage didn't work out. Again, she was single. I was dating somebody. We were best friends, right? It just happened. Nice. And when it just happened, I told her, அவங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம் தான், I cannot date you. I want to marry you. And I'll tell you why. Why? Because I don't want to risk my best friend's relationship over a stupid relationship. Okay. You understand? Makes sense, yeah. இப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் becomes your wife-க்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஒர்க் அவுட் ஆகலாம், you lose your best friend also. Yeah, I get it. I can't lose my best friend. Yeah. I anyways love you. Yeah. What I told her was, I anyways love you, right? The only difference is I'm going to love you as a wife. Yeah. Why this girlfriend? அந்த ஏரியா ரொம்ப வீக், அதை தாண்டிடுவோம். Glad. Yeah. Finally அந்த கோட்டை ரீச் பண்ணியாச்சு. இப்போ things are going so well. Touch wood. Great. அப்பா பெரிய கதை. பெரிய கதையாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் பர்சனல் லைஃப் எவ்வளோ இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசணும். ஆஃப்கோர்ஸ் இன் யுவர் ஜேர்னி ஆஃப் லைஃப் என்ன மாதிரி ரோல் டஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே, லைக் ப்ரொஃபஷனலையும் சரி பர்சனலையும் சரி? நிறைய டிப்ஸ் இருந்தனால நான் கேட்குறேன். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆக்சுவலி ரொம்ப சால்டாக நம்புகிற ஒருத்தங்களா இருப்பாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி. ஸோ நிறைய டிப் இருக்கிறப்போ யாரெல்லாம் கூட நின்றாங்க, அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க? டு யூ ஹேவ் சம்ஒன் டு ஆக்சுவலி ரிலை ஆன்? So I am the kind of person who has never relied on anybody. Oh. Okay. So எனக்கு பெரிய பெரிய ஃப்ளாப் வரும்போதும் எனக்கு யாரும் பெருசாக பணம் கொடுத்தது கிடையாது.
எனக்கு பெரிய பெரிய ஹிட் வரும்போதும் நான் பெருசாக எங்கேயும் போனதும் கிடையாது. ஐ கீப் இட் ஆல் இன்சைட். ஓகே. பட் ஐ ஹாவ் அ கிரேட் பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். யுவன் played a big part in my life. ஓகே. எனக்கு எக்ஸ்ட்ராடினரி தோல்விகள், எக்ஸ்ட்ராடினரி சோகங்கள் வரும்போது நான் ஸ்டுடியோ போயிடுவேன். யுவன் சார் ஸ்டுடியோக்கு. ஓகே. அங்கேயே தான் இருப்பேன். அந்த சவுண்டு, அந்த ஒரு மியூசிக் ஆம்பியன்ஸ்லேயும் அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர்லேயே தான் இருப்பேன். ஸோ யுவன் played a very big role in my life. And my college friends played even bigger role in my life. இதில் என்ன பிரச்சனைனா, it's nice to be around them because they don't watch films. ஓகே. என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஒரு தருதலையும் படம் பார்க்காது. என் படம் சுத்தமாக பார்க்காது. சீரியஸாகவே சொல்கிறேன். எவனுமே என் படம் பார்த்தது கிடையாது. கேட்டால் நீ என்னை கூப்பிடலாம் பாருங்க, ஒருத்தம் பார்க்கல. தமிழ் படம் நிஜமாங்க. யுவனை என் பர்த்டேக்கு ஒரு வாட்டி வந்தாருங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. இவனுங்க அவரை பார்த்து what do you do ன்னு கேட்குறாங்க. யுவனை பார்த்து யார் நீங்க? யுவனை பார்த்து so what do you do? அவர் இல்லை, நான் அவனை அப்படியே சார் இதெல்லாம் செட் ஆகுது, வாங்க போயிடலாம், இப்படி ஒன்று. இன்னொருத்தர் இருக்கான். அவன் வந்து ஒரு 5-star ஹோட்டலில் சித்தார்த்தை பார்த்துருக்கான். ஓகே. சித்தார்த்தும் அவனும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சித்தார்த் what do you do டா? டே அப்புறம் ரகுதே பசந்தி வந்தது. இதுதான் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஓகே. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். தே ஹவ் கிரேட் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் மீ. ஏன்னா அங்கே போய் உட்காந்துட்டாலே நம்ம எதை பற்றியுமே யோசிக்க தேவையில்லை. ஸோ ஐ லைக் ஷாம், அஸ்வின், சுவாமி, பார்த்து, இதெல்லாம். வெங்கட் பிரபு, பிரேம்ஜி சார் அவங்கெல்லாம் கூட are you great friends? I am. Work wise, is it? They were friends in school. Okay. And then சரோஜாவுக்கு நான் சான்ஸ் கேட்டு போயிருந்தேன் பிரபுகிட்ட. எல்லா படத்துக்கும் போவேன். நான் பண்ணுறேன்டா முதல்ல உங்கள் அண்ணன் போய் பண்ண சொல்கிறா அப்படின்னா. அப்போ எங்கள் அண்ணன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணான். நான் போயிட்டு நீ சொன்ன, அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான், எப்பயாவது கொடு. பண்ணுவோம் இன்னி வரைக்கும் பண்ணுவோம் தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்ன பண்ணுவார், நான் விட மாட்டேன். மாட்டேன். அண்ணா கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களா? he is doing amazing films எல்லாம் இல்ல. That's why Yachan happened, right? Me and Arya did Yachan because I told him I really want to work with you. Okay. Until date, I can openly tell you two directors, the greatest directors I've enjoyed working with are Gautam sir and Vishnuvardhan. Okay. It's just something about அவங்க ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. Yeah, magic. So I love these two. But friends-naala, it's always my non-filmy friends. Yeah, they were always there. Film-un paatha, the only two people I can honestly call friends are Yuvan and Arya. Because Arya is the greatest non-judgmental. நீ ஹிட்டு குத்தா தான் உன் ஃப்ரெண்டாக இருப்பேன். அந்த மாதிரி these two are. Okay. Always, even today. So nice, good friends who root for you, la? Yeah, always. Okay. இப்போ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினதுல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, யூ ஆக்சுவலி டோன்ட் ஹேவ் எனி திங் அட் ஹார்ட். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கனா கூட யூ ஆர் நாட் திங்கிங் ட்வைஸ் அபவுட் இட் அண்ட் யூ பீங் வெரி ஜென்வன்லி ஓப்பன். இந்த மாதிரி ஒரு ட்ரைட் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ செட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஓப்பனாக வந்து ரொம்ப பேசுறது விரும்ப மாட்டாங்க. எதுக்கு இருக்கிறது சொல்ல வேண்டியது. பட் இந்த மாதிரி இருக்கிறது ஆர் பீயிங் யுவர் செல்ஃப், பீயிங் ரியல், மற்றவங்களுக்காக மாறாமல் மற்றவங்க கிட்ட ஒரு ஐஸ் போட்டு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணாமல் இருக்கிறது வராது. How is it affecting your work? It is. See, என்னை வந்து நிறைய பேர் திட்டுவாங்க. ஓகே, ஐ ஹவ் another friend, I forgot to mention, ஜபக் சார். ஓகே. வன்மம் பண்ணாரு. நெமிச்சன் ஜபக்னு சொல்லி பெரிய டிக்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஓகே. அது எதுவும் வந்தாலும் அவர் தான் கேட்பேன். அவர் திட்டுவார் என்ன, டேய் போடா, இந்த பார்ட்டிஸ் போடா, இந்த அவார்டுக்கு போடா, எதாவது சோஷியலைஸ் பண்ணுறா. நான் நம்ம சொல்லுவேன், சார் நான் ஒரு நல்ல படம் பண்ணிட்டேன்னா அதில் மக்களுடைய அங்கீகாரம் எனக்கு வந்துருச்சுன்னா நல்ல படம் எங்களுக்கு தேடி வரும்ல சார். நான் அதுக்கு வெயிட் பண்ணிக்கிறேனே. எதுக்கு போய் ஒருத்தருக்கு போய் ஜாலராக அடிச்சுக்கிட்டு அவர் சொல்கிற மொக்க காமெடிக்கு சிரிச்சுக்கிட்டு தாங்க முடியாதுங்க. நான் எதுக்காக பார்ட்டி போனேன்னா யாராவது பார்த்தா உங்களுக்கு ஹாய் தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்? ஹாய், how are you? I'm fine. That's it, over, done, let's go, move on, go நெக்ஸ்ட்டு. ஆனால் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ மொக்க ஜோக் அடிக்கிற, நீ அதுக்கு சிரிக்கிற, ஏன் வேலையை பார்த்துட்டு போக. ஸோ ஐ டோன்ட் கோ பிகாஸ் ஐ டோன்ட் ரியலி, மேபி ஐ டோன்ட் என்ஜாய் தேர் ஹியூமர், மேபி ஐ டோன்ட் நோ how genuine they are. ஸோ இப்படி வந்து மற்றவங்களோட ஜெனுவினிட்டியுமே உங்களுக்கு வந்து ஒரு if it's not true, you're not able to accept it. I can't fake it. Yeah. Appo it is more understood that you're very much genuine with whatever you're doing.
What you see is Yeah. what I get, Yeah. what I am. But there are so many people who are so layered Yeah. that you really don't know whether you're meeting the person or not. Yeah. But the other, if I find somebody genuine, I stick like gum, Glued to them. like glue. Because I'm very glued to Prasanna and Sneha. They are two beautiful people. Okay, we meet maybe once in 6 months, but we talk because they both only heart. You know what I mean? So Yeah. and the Mari, I haven't come across many. Many. Okay, understood. Swati was one. Yeah. I love her. Varu, I love her. They are great girls. Viji. Vijay. But when we நாங்கள் பெருசாக மீட் பண்ணிக்க மாட்டோங்க. மீட் பண்ணிக்கிட்டா we act like childhood friends. Friends. You know what I mean? I get it. Daily பேசணும் கிடையாது, பட் பார்க்குறப்போ அந்த பேக் டு அந்த சேம் கெமிஸ்ட்ரி போயிடும். Sangeeta. I call her Puratchi. புரட்சி எதனால? Yeah, she's very bold. She got a huge, her opinions are very strong. She's very bold. So I admire it. So I call her Puratchi. ஓகே, இப்படி ஒரு குட் என்ன சொல்கிறது மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கிற பர்சன் மேலே when there's a false allegation and something very big to bear அப்படின்னா how did you react to it in the first place and what was the situation around you? என்ன go through பண்ணீங்க actually? See, again, so I couldn't believe what was happening. You know, to be very honest, I didn't even know what was happening. Yeah, நீங்க அப்போ ஷூட்டிங்ல இருந்தீங்க. I was shooting. Because one of my friends நாங்க பேசிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி கிருஷ்ணா சாரோட படத்துல ஷூட்டிங்ல இருக்கோம், like way before incidents happened. Yeah, I was shooting. Yeah. And I didn't know so much was happening. And அங்க சிக்னல் கிடையாது. Okay. Shooting up the hill. அப்போ somebody told me, see the news. And I'm seeing the news. I'm seeing news. I'm like, என்ன பத்தி நியூஸ் என்னடா போடுறீங்க? Yeah, I'm like, what is this? Okay. But I knew that the people they were talking about, okay. அது ஒரு பெரிய பாடங்க என் லைஃப்பில். சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லிம்பாங்கல்ல, ரொம்ப பெரிய பாடம். ஐயோ. ஸோ ஐ said, okay, fine. இந்த மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஐ ஸ்போக் டு மை ப்ரொடியூசர். ஐ said, இங்கே இருந்தால் தப்பாக இருக்கும், நான் கிளம்புறேன். லெட் மீ கோ ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் ஹேப்பனிங். ஓகே. ஸோ ஐ வெண்ட். அன்றைக்கி நைட்டு நான் படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்லாம் இல்லைன்னு சொல்லி நான் காரில் கிளம்பி போனேன். தென் த மீடியாஸ் புட் நியூஸ் அபவுட் மீ, தலைமறைவு, வலைவீச்சு. I mean, all these words were so scary. And so too harsh also. And very harsh, very untrue. நீ போட்டுட்டு போயிடுவ, நைட்டு நான் தானே தூங்கணும். Again, I felt very sorry for them. You know, just because you want to get 10,000 hits, you will say whatever you can. Not nice. But anyways, நான் வந்து ஹைவேல தான் போனேன், டோலை கிராஸ் பண்ணி தான் போனேன், படுத்து தூங்கி எழுச்சி தான் போனேன், வீட்டுக்கு தான் போனேன், வீட்டில் படுத்து தூங்குனேன், அடுத்த காலை எழுச்சி தான் போனேன். எதுக்கு அவ்வளோ நியூஸ் போட்டிங்க நீங்கள்? Why you not verifying? Why can't you ask my side? Yeah. Still today nobody's asked my side. Why? Because அந்த நியூஸு அன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, எப்படி how was I falsely brought into this? Because all the tests were negative. Okay. Yeah, you wanted to, they said, sir, we need to test you. I'm like, come and go test. Sir, we need to search your house. Come, go, we'll go search. But they did all this. Yeah. Nobody knows about it. My test was negative. Because I know. நானே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிற வழியில் எங்கள் ஃபோன் பண்ணி ஏபி வாங்கிட்டு போடான்றாங்க, ஆன்டிசிபேட்டரி வாங்கிட்டு போடான்னு. நான் ஏன்டா போகணும், நான் என்னடா தப்பு பண்ணேன், ஆனால் என்னை பற்றி வந்து நான் ஹேவ் டு கோ கிளியர் இட்னு சொல்லி நான் தான் போனேன். 100 ஃபோன் கால், நீ போகாத, பெங்களூர் போயிடு, பாம்பே போயிடு. ஏன் இது வந்து வேறு மாதிரி போகுது? No matter, so everybody warned me that even if I was innocent, it was going to happen. Okay. 2 பேர் சொன்னாங்க என்கிட்ட, நீ போகாத, கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. சொன்ன இல்லை, ஐ லுக் பேட். இப்போ நான் வந்து பாம்பேக்கோ ஆன்டிசிபேட்டரி ஃபைலுக்கு போயிட்டேன்னா ஐ எம் ஆல்ரெடி லுக்கிங் கில்ட்டி, ரைட்? Why should I do that? So I went, I faced, and things took a different turn. I'm like, I was just married. இப்போ லாஸ்ட் இயர் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சொன்னீங்க இல்ல? I was just, thank God she's my best friend and she knows my life. Yeah. 2018 எங்கள் அப்பா செத்து போனதுலேருந்து இன்னி வரைக்கும் ஐ எம் அ chronic gastritis patient. Chronic gastritis to a point where I become breathless.
நீங்கள் வந்து கொஞ்சம் காரத்தை சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம்ஸ் வரும். ஐயோ. Because what will happen is this esophagus கீழே it will bulge and it will push in my heart. I can't breathe. I took these reports. They kept it. They gave it to me after. இந்தாங்க உங்கள் ரிப்போர்ட். I was like, wow. You know what I mean? I don't want to, I'm not blaming a system, but I'm just saying that if you have decided to Frame a person, then give me names. If you give me names, I said, what names? I am not involved in it. What names will I give you? யாராவது பேர் சொல்லுங்கன்றாங்க உங்ககிட்ட. நான் என்னங்க பேர் சொல்றது? என்ன? I understood what was happening. I said, no, sir, I can't give you any names because I don't know this. I don't know what you're talking about. Do I know these people? Yeah, unfortunately, I know these people. Okay, so this happened because of your friends who are... No, so there's one person I went to meet over and over because he said he'll make a movie with me. Oh. That association got me in trouble. Okay. இப்போ நீங்கள் ஃபுல் கெரியர் டவுனில் இருக்கீங்க. ஓகே, கோவிட்க்கு அப்புறம் உங்களுக்கு படம் கிடைக்கல, ஒருத்தன் படம் பண்ணுறேன் நீ வா அப்படின்னா நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களா? Of course, yes, போவோம். நான் போனேன். இங்கே வந்து கதை சொல்லு, அங்கே இங்கே ஒரு டைரக்டர் கூட்டு வா, அங்கே வந்து நான் எல்லாத்துக்கும் நான் வேணா போகிறேன்னு சொன்னேனே. That person's association was the worst thing that happened to me. Therefore, I was punished. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அவ்வளோதான். பட் இட்ஸ் ஓகே. நீ வந்து I feel sorry for everybody. If they think I will fall, I won't fall. People who know the truth, who know me, will stand by me. Matter of time before people also see the truth in it. பரவாயில்ல, எவ்வளோ வேணால் ட்ரோல் பண்ணிட்டோம். People, there's half the social media who is of great support because they know they've been following. Yeah. The other half find sheer pleasure ஒரு content in calling me names. இப்போ யாருமே இப்போ நம்மளே, if you say something and you go look at if you say something that one segment doesn't like, they're going to say nonsense about you. Yeah, they'll trash us. Yes. If you see that, you smile it off, good for you. If you see that get offended, then you're ruining your life. நாம் வந்து நடந்துருச்சு. Now it is a matter of time before people 100% know that I'm not guilty. Yeah. But how sad it is, நம்ம பண்ணாத ஒரு விஷயத்துக்காக நான் பண்ணல அப்படின்னு திருப்பி ப்ரூவ் பண்ண வச்சு, and then you had to go through so much of social media bullying, நிறைய names as you said உங்களை கூப்பிடுறதா இருக்கட்டும், false allegations. I know, but we can't help it. When you're in, so I learned one thing. You have to be one of two things in life. Okay. You have to be a person of power or a person of influence. If you're neither, you're a common man. I'm neither. So you're a common man. That day I was coming outside, I'm saying, okay, I need to become one of these. And I need to only tell the truth. உங்களுக்கு புரிஞ்சுதா சொல்றது? அவ்வளவுதான். Okay, so it took me 7 months to come and give you an interview. You should send a message. You should know why it took me 7 months to come here. If you listen to my statement, it took me 7 to 8 months to give an interview openly. Yeah, to clarify, to talk your part. My freedom of speech, I feel like I can freely talk now. How about that? So anyways. Okay, நிறைய go through பண்ண வேண்டி இருந்திருக்கு unfortunately, but நிறைய பார்த்து நான் தான் சொன்னேனே, இங்கே அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்த போது ஏன்னா புதைச்சி தானே வெளில எடுத்தீங்க. மீண்டும் வந்துட்டே இருக்கிறேப்பா அப்படின்ற மாதிரி you're just coming out. And it's okay. Truth will always find its own way, right? Yeah. And my dad has given me enough strength to face anything in life. And I have a great wife who stands by me. I have brilliant friends. Thankfully, mostly of them are not in cinema. So, but there are very few people who have called me genuinely to tell me, Macha, I know. It's not fair what happened to you. Arya is one of those guys. Okay. Yuvan is one of those guys. You know, Sangeeta, all these Vijay, these people. That's why it's so nice to have these people around me. Yeah. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் நிறைய ஃபேக்காகவும் இருந்திருக்காங்க. அது எனக்கு லேட்டாக இப்படி தான் தெரியணுமா ஐயா அடிப்பட்டு தெரிஞ்சுக்கணுமாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் ஓகே,
யூ செட் யுவர் பார்ட் அண்ட் இப்போ தான் சொன்னேன் நிஜம் உங்களை தெரிஞ்சவங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். The rest of them, time will tell. Will come to know. Yeah, exactly. Yes. Yeah. Time will tell. Yeah. So now உங்களுடைய 25வது படம் வரப்போகுது. 25 ஃபிலிம்ஸ். நம்ம 8 வருஷம் இந்த 6 படம் பண்ணுறதுக்கு தட்டி எப்படி இல்லாமல் வந்து இந்த 25 ஃபிலிம்ஸ்ன்றப்போ இட் இஸ் சம்திங் பிக். அண்ட் அந்த 25th ஃபிலிமில் உங்களோட லுக்காக இருக்கட்டும், இந்த கேரக்டர், ஐ ஜஸ்ட் ஹேட் அ திங் டு கோ த்ரூ. இட் வாஸ் ஸோ குட். ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. யோர் கிராஃபோட அந்த க்ரோத் இஸ் எவ்ரி திங் இஸ் வெரி ப்ராமிசிங். இன்ஃபேக்ட் ஒரு ஆடியன்ஸ் எப்படி தெரியுது அப்படின்றப்போ அதில் ஒர்க் பண்ண பர்சன் பீங் த ஃபேஸ் ஆஃப் த ஃபில்ம், உங்களுக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு about the film? I like the story, and the two things I liked about it. One is they wanted me to play a middle-aged policeman. I thought அதுவே ஒரு எக்ஸைட்டிங்கான எலிமெண்ட். ரெண்டு விஷயம், டை அடிக்க தேவையில்ல, நம்ம அப்படியே போகலாம் ஷூட்டிங்க்கு. They wanted me a certain way. They wanted me to put on some weight. கொஞ்சம் கன்வின்சிங்காக அது நைட்டு சாப்பிடலாம், இல்லை டயட் இருக்கு தேவையில்லை. இதெல்லாம் அட்வான்டேஜ் அந்த படத்தில். அண்ட் தி ஸ்டோரி வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அகைன் ஐ டெல் திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஓகே. 99% if you will not be able to judge my climax. Okay. It's a brilliantly written story. And what I like about it, we have a production manager who's become a producer. Wow. I always support the underdog. Because when I was, இப்போ நான் வந்து எதுவுமே இல்லாதப்போ எனக்கு யாருமே கை கொடுக்கல. ஸோ என்னால் முடிஞ்சது நான் செய்யணும்னு எப்பயுமே எனக்கு தோணும். I'll tell you a குட்டி கதை. Yes. when I did கடுகு ஹிட் ஆனப்போ என் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து எனக்கு நீங்கள் படம் பண்ணுவீங்களா ஹிட் ஆச்சுன்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் இது ஹிட்டு கொடுத்தேன்னா நான் அவனுக்கு தான் படம் பண்ணுவேன்ட்டு. வானவரன் வல்லவரன் நான் அவருக்கு தான் பண்ணேன். He was just a production manager who became a producer because I gave a hit. அவர் ஆப்பு வச்சுட்டு போயிட்டார். 5.5 கோடின்றது 9 கோடி ஆகி, அந்த 4 கோடிக்கு நான் கையெழுத்து போட்டு அது 7 கோடி வட்டியோடு ஆகி அதை கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு 6 வருஷம் ஆச்சு. அது வேற கதை, அதை விட்டுடலாம். எவ்வளவு கதை ராஜா. ஐயோ எக்கச்சக்கமா இருக்குங்க. பண்டிகை ரிலீஸ்லலாம் நாங்கள் படாத கஷ்டப்பட்டோம். எனக்கு தெரியல, 4 கோடிக்கு நான் கையெழுத்து போட்டுட்டு வெளியில் வந்துட்டு வானவரன் ரிலீஸ் பண்ணுறப்போ நான் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட 1.25 கோடி கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு. அது வந்து 1.30 செட்டில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பண்டிகைக்கு முன்னாடி I had to pay 55 lakhs to settle it. Friends and family தான் கொடுத்தாங்க. இவன் விஜய் சேதுபதி gave me 2 lakhs. I don't even know if he remembers it. I still haven't given it to him. இப்போ 55 வேணும்னா அப்புறம் பிரசன்னா gave me 5. யூஎஸ்லேருந்து my friends gave me 5, 10 அது மாதிரி ஏதோ மண்டே எனக்கு சொன்னாங்க, வெனஸ்டே கொடுத்துட்டேன். அப்போ தான் பண்டிகை ரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு படத்துக்கும் it had its own fair share of அடி மாதிரி. அதான் சொல்கிறேன், விரலுக்கு ஏற்ற வீக்கம். See, there are some great actors who have bigger problems. என்னோட இது பெரிய ப்ராப்ளம். But I came out of it, no? I mean, அதான் சொல்கிறேன்ல, லைட் ஹோப் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க யாருக்குமே தோல்வின்றது வந்து ஒரு விஷயம் வரவே வராது. இட் கீப்ஸ் யூ கோயிங். இருட்டிலே இருக்கிற ஃபீல் இருக்கிறது, லைட்டு தெரியும்னு ஒரு ஹோப் வந்து ஹோப்லயே ஓடிட்டு இருக்கீங்க. அந்த டனல் வெளில வந்தாச்சு, இப்போ வந்துட்டே இருக்கு. லைட் தெரிஞ்சாச்சு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஐ மீன் வாட் அ பர்சன் யூ ஆர். அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கு உங்ககிட்ட. த்ரூ அவுட் ஆல் த ஹார்ட்ஷிப்ஸ் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் சம்திங் குட் அபவுட் ஈச் பேட் இன்சிடென்ட் இன் லைஃப். ஸோ கண்டிப்பாக this 25th film will be a great success for you. I am really hoping. I did with it was a great team. Great people. Okay. Great team in the world. Great people. Be the cameraman, the director. Great people. So I'm hoping, at least for Santosh, the producer, movie works because I want him to grow. Yeah. He is looking for the next stage in his life, and I'm also trying to give a great film. Yeah. So எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு absolutely ஒரு ஜம்பா இருக்கட்டும் இந்த படம். So all the very best to you. Thank you so much. Ignore all the negativity around you. Just like அது நான் சொல்லணும்லாம் கிடையவே கிடையாதுங்க. You're telling உள்ள தத்தரிச்சுக்கிட்டு இருந்து நீங்க வந்து be happy மச்சான் அப்படின்னு வெளில சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. So நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை. You're doing amazingly great. So yes. Thank you so much. Pleasure talking to you. Thank you. So I mean I love your work. I love all your interviews. I watched them. But thank you for having me. Thank you, sir. Pleasure is ours. Thank you.
BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. I decide. I go extra. Presta, always extra. But what extra? Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Cross Cut Road, Coimbatore.